ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு இசட் தமிழ் குரல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாமே இப்போது நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜேர்னியில் என்னையும் கன்சிடர் பண்ணி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நல்லா பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நம்மளுடைய டாப்பிக்லேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆன டாபிக். இதை பார்த்துட்டு யாரும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க, ஓகேங்களா? ஓகே, இது என்னென்னா, நான் ஆக்சுவலாக ஒரு ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் கிளாஸ் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அது கற்றுக்கணுன்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது சத்தியமாக. ஏன்னா நமக்கு அதில் வாங்கின அடி அப்படி, ஓகேங்களா? சரி, ஓகே. ஒருத்தர் ரொம்ப நாளாக என்னை ஃபாலோ பண்ணி இதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, அட்டன் பண்ணுமேன்னு சொல்லிவிட்டு அட்டன் பண்ணேன். இதுலேருந்து என்னென்னா, எல்லோரும் அதில் வந்த எல்லோரும் என்ன கேட்டாங்கன்னா, ஒரு டெய்லியும் ஒரு 500 ரூபா, 300 ரூபா, 200 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா இப்படின்னு நான் சம்பாதிக்கணும். அதுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி வராங்க. வரவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹவுஸ் ஒய்ஃபு, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க, கொஞ்சம் வயசானவங்க, ரிட்டையர் ஆனவங்க, அப்புறம் கொஞ்சம் இந்த ஃபோன் நாலேஜ் இருக்கவங்க, சுத்தமாக ஃபோன் நாலேஜ் இல்லை இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாதவங்க, இப்படி நிறைய பேர் அந்த குரூப்பில் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ என்னை கூட்டாங்க இல்லையா, நீங்களும் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி, அந்த மாதிரி நிறைய பேரை அவங்க கூப்பிட்ருக்காங்க. அவங்க கூட்டவங்களுக்குலாம் இவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க கொஷின்ஸ் கேட்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது, அவங்க ரொம்ப பேசிக்கான பிகினர், ஷேர் மார்க்கெட்டை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாதவங்க, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வராங்க. அவங்களுக்கு இவங்க ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்லித்தராங்க. ஸோ அவங்க சொல்லித்தரது இவங்களுக்கு புரியல, இவங்க கேட்குற கேள்விக்கு அவங்களால சொல்லித்தர முடியல. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு அந்த குரூப் கான்வர்சேஷன். அப்போ நான் நினச்சேன், நான் அவங்கள குரூப்பில் என்னால் தாங்க முடியல. நான் கேட்டுட்டேன், நீங்கள் ஏன் பிகினர்ஸ்க்கு ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்லித்தரீங்க, ஏன் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லித்தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லை சார், எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, டெய்லியும் எனக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படி இருந்தால் என்ன பண்ண முடியுமே? ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா சம்பாதிக்க முடியாதா ஷேர் மார்க்கெட்டில்? கண்டிப்பாக முடியும் இல்லையா? நம்மளாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள் நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ. நம்ம ப்ராஃபிட் எவ்வளோங்க? 300 ரூபா, ஓகேங்களா? பண்ண முடியாதுலாம் கிடையாது. ஸோ இது எல்லாமே நான் ப்ரூஃபோட அந்த வீடியோவில் காட்டுறேன், ஓகேங்களா? அப்போ இதுக்கு நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கணுமா அப்படின்னா, அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா, இதே மைண்ட் செட்டில் தான் எனக்கு என் நண்பர் சொல்லி கொடுத்தாரு, ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கே தெரியும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் காட்டிடணும் இல்லையா? ஸோ இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நம்ம என்ன ப்ராஃபிட் பண்ணுறோம், என்ன லாஸ் பண்ணுறோம் அப்படின்றது இதில் தெரியும், ஓகேங்களா? ஸோ இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் வந்த பிகினிங் ஸ்டேஜில் நான் உள்ளே என்ட்ரு ஆகிறேன் இல்லையா? ஸோ அப்போ என்னோடய நண்பர் தான் எனக்கு ஷேர் மார்க்கெட் அறிமுகப்படுத்துகிறாரு. இன்ட்ராடே, ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன், அப்புறம் டெலிவரி, ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுமாரி ஒரு 3-4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எனக்கு என் நண்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனும் இன்ட்ராடேவும், ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பெருசாக புரியல, அதனால் நான் அதை பெருசாக பண்ணல. இன்ட்ராடே எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. ஒரு இடத்துல வாங்குகிறோம், ஒரு இடத்துல விற்கிறோம். ஸோ அது ப்ராஃபிட் அதிகமாக இருந்தால் நமக்கு அதுக்கான ப்ராஃபிட் வரும். அதுக்கு மொத்த காசு கொடுக்க தேவை அப்படின்னு நிறையா சொன்னார். ஸோ இது எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லை. ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஏதாவது 200 ரூபா 300 ரூபா மாதம் டெய்லியும் நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு இருந்தவராலும் இருக்கிறவராக இருந்தாலும், அப்படி இல்லைனா ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனில் ஆல்ரெடி லாஸ் ஆனவராக இருந்தாலும், இன்ட்ராடேயில் ஆல்ரெடி லாஸ் ஆனவராக இருந்தாலும், டெய்லியும் ஷேர் மார்க்கெட்லேருந்து எப்படியாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ இது வரைக்கும் நான் மொத்தமாக எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன்றதை பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த இயர் ஃபுல்லாக கொடுக்குறேன். இதை பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணால் இந்த இயர் ஃபுல்லாக அப்டேட், ஓகேங்களா? அப்ளை கொடுக்குறேன். ஸோ வந்துருச்சு. ஸோ இதில் போய் நல்லா டீகோட் பண்ணிங்கன்னா நல்லா பாருங்கள், ஓகேங்களா? நல்லா பாருங்கள், இதில் டெலிவரின்னு இருக்குது ஒரு ஆப்ஷனு, இன்ட்ராடேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, எஃப்என்டோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்னும் கரன்சி, கமாடிட்டின்னு நிறையா இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் எஃப்என்டோ எனக்கு தெரியல, எனக்கு புரியலன்றதுனால நான் பெருசாக பண்ணல. என் ஃப்ரெண்டு மட்டும் ஒரே ஒரு வாட்டி வாங்கி எனக்கோசம் சொல்லி கொடுக்கறதுக்கோசம் செஞ்சார். அதுலேயே லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் அதோட க்ளோஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு இது சொல்லித்தராது, எனக்கு ஒன்றும் புரியல, வேறு எதாவது சொல்லிக் கொடுன்னு சொன்னேன். அடுத்து இன்ட்ராடே சொல்லி கொடுத்தாரு. இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நான் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கேன், 6,286 ரூபாய் நான் லாஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த இன்ட்ராடே மெத்தடையும்
F&O மெத்தடையும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு குரூப்பில் போய் அட்டன் பண்ணேன் இல்லையா, இந்த மாதிரி கிளாஸ் என்ன வாங்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் தான். அதாவது இந்த இன்ட்ராடேவும் இந்த F&Oவும் எனக்கு மட்டும் கிடையாது, புதுசாக வரவங்களுக்கு. ஸோ புதுசாக நான் உள்ளே வரும்போது இதை கற்றுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணுற எக்ஸ்போர்ட்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ புதுசாக வரவங்க இதை கற்றுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணால் நிறைய லாஸ் ஆகும் தான். நீங்கள் வந்து யூடியூப்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. நிறைய எக்ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து அவங்க பேரெல்லாம் சொல்லணும்னு விரும்பலை. இன்ட்ராடே வந்து ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் பண்ணணுன்னா வந்து மைண்டு ஃப்ரீயாகணும், அது ஃப்ரீயாகணும், இது ஃப்ரீயாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து லாஸ் ஆகும், ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும், சைக்காலஜிக்கலாக இருக்கணும், நான் இன்றைக்கி ஒரு நாள் ஒரு ட்ரேடு தான் எடுக்கணும், எனக்கு வரும்போது தான் நான் எடுக்கணும், இப்படி பல விஷயங்கள் பல தரப்புலேருந்து சொல்லுவாங்க கிளாஸ் எடுக்கிறவங்க. என்னோடய கிளாஸ் அட்டன் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்து ஜெயிச்சிட முடியாதுன்னு கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணணும், காசு விட்டு தான் ஆகணும், இப்படிலாம் பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி நீங்கள் வரணுன்னா உங்களுக்கு நிறைய பண இழப்பு இருக்கும், மன ரீதியாக நீங்கள் உங்களுக்கு நிறையா வந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் பிகினர்ஸ்க்கு இந்த 2 வழியும் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு டெலிவரியிலேருந்து எப்படி வந்து அவங்க நினைக்கிற அந்த $200 $300 ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்தாக நான் வந்து என்னோடய சொந்த காசை போட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மாதம் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. அவங்க வந்து அவங்க வேலையும் பார்த்துக்கிட்டு டெய்லியும் கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 1 hour அவங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அந்த டைமை ஒதுக்கி எப்படி வந்து ஷேர் மார்க்கெட்டில் அவங்க நினைக்கிற அந்த ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு வர முடியும், அண்டு பேங்க்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சேவிங்ஸ்லேயோ போட்டு ரிட்டர்ன் அதிகமாக வரலன்னா இதில் போட்டு எப்படி ரிட்டர்ன் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு குரூப் ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரீயாகவே. ஸோ இதில் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் அதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில விஷயம் காசு கட்டி என்கிட்ட கற்றுக்கிற மாதிரி கோர்ஸாகவும் எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டியது நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த F&Oலையும் இன்ட்ராடேலையும் ஏன் உங்களுக்கு அவங்க திணிக்கிறாங்க, அதாவது நீங்கள் வந்து இதை கற்றுக்கிட்டு நீங்கள் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன் இதை திணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதில் தான் கமிஷன் அதிகம். இப்போது உதாரணத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மீட்டிங்கில் என்னென்னா அவங்க வந்து ஒரு XXY ABCD கம்பெனின்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய ஆப்பை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது நான் ட்ரேட் பண்ணும்போது ஓகேங்களா, இதுக்கு வந்து இருக்கிறதுலே கம்மியான சார்ஜஸ் பிடிப்பாங்க, இதுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக பிடிப்பாங்க, இதுக்கு தான் இருக்கிறதுலே அதிகமாக பிடிப்பாங்க சார்ஜஸ். ஓகேங்களா? அதனால தான் எடுத்தோடனே பிகினர்ஸ்க்கு அவங்க இதை சொல்லித்தராங்க, இதை சொல்லித்தர மாட்டாங்க, இதை 2வது ஆப்ஷன் ஆக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் போயிட்டு சம்பாதிக்கிறீங்க நஷ்டமாறீங்க அதெல்லாம் அடுத்த விஷயம். இருக்கிறதுலே அவங்க நீங்கள் இந்த ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் அதிகமாக சம்பாதிக்க முடியும். அதனால தான் வந்து எல்லா பிராண்ட்ஸ் எல்லா யூடியூப்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, கொஞ்சமான காசு இருந்தாலே போதும் நீங்கள் நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஆசையை தூண்டுவாங்க. விச் மீன்ஸ் உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு அர்த்தம். சரி, என்னப்பா நீ இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையுமே நான் ப்ரூஃபோடு காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயம் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், என் நண்பர் ஒரு வாட்டி எனக்கு வந்து லாஸ் பண்ணி விட்டுட்டார் பேங்க் நிஃப்டி இதெல்லாம் வாங்கி அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து இதுதான். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் என்னென்னா என்னோடய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்குறோம், ஒரு ஸ்டாக் ஏறுமா இறங்குமான்றதை நான் சொல்கிறேன், அதை பேஸ் பண்ணி அவர் எனக்கு என்ட்ரி எடுத்து தராரு. இதில் எனக்கு சார்ஜஸ் மட்டும் எவ்வளோன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு ஏஞ்சல் ஒன்னில் ப்ரோக்கரேஜ் எதுவும் கிடையாது, அதனால் எனக்கு ரொம்ப கம்மி. ஓகேங்களா? இதில் நான் லாஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா $41. இது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில். இதே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் அவர் இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய லாஸ் ஆகிருக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், 14 ரூபா. சார்ஜஸ் மட்டுமே 14 ரூபா. ஓகேங்களா, சார்ஜஸ் மட்டுமே 30 ரூபா, சார்ஜஸ் மட்டுமே 80 ரூபா. ஓகேங்களா, ஸோ நான் வந்து பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், இன்ட்ராடே. ஓகேங்களா, இது டெலிவரி. ஸோ டெலிவரி பண்ணும்போது கரெக்டாக பண்ணிடுறேன், அவன் இன்ட்ராடே பண்ணும்போது தப்பாக பண்ணிடுறேன். ஓகேங்களா, லாஸு. அடுத்தது மறுபடியும் இன்ட்ராடே பண்ணுறேன், லாஸு. அதாவது நான் இன்ட்ராடே பண்ண தெரியாமல் பண்ணுறேன், ஒரு பிகினராக நான் பண்ண தெரியாமல் பண்ணுறேன். ஓகேங்களா, என்னோடய எய்ம்னா இன்றைக்கி ஒரு 100 ரூபா எடுக்கணும், ஒரு 200 ரூபா எடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நான் வந்து டெலிவரி பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை கரெக்டாக நான் எடுக்க முடியுது. எனக்கு நான் அந்த ஒரு பிகினராக நான் வந்து அதை பண்ண முடியுது ஈஸியாக. ஃபஸ்ட்டு ட்ரையிலே, ஃபஸ்ட் அட்டம்ப்டே பாருங்கள், 129 ரூபா நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, ஆனால் இன்ட்ராடே பாருங்கள் எவ்வளோ பண்ணுறேன். இன்ட்ராடே, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், இன்ட்ராடே. அதாவது இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இதெல்லாம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் வச்சு அடுத்தடுத்தது பண்ணுறேன். இது எல்லாத்துலேயும் பாருங்கள் லாஸஸ். ஓகேங்களா, ஒரு பிகினராக என்னால் டெலிவரி பண்ணும்போது மட்டும்தான் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுது ஈஸியாக. இந்த பாருங்கள், டெலிவரியில் ப்ராஃபிட், டெலிவரியில் ப்ராஃபிட், டெலிவரியில் ப்ராஃபிட். அது அதிகமாக கம்மியான்றது அடுத்த விஷயம், அதை பற்றி நான் அடுத்தது சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ரிப்பீட்டடாக என்னால் டெலிவரியில் ப்ராஃபிட் பண்ண முடியுது. இதை பாருங்கள், டெலிவரியில் ப்ராஃபிட், டெலிவரியில் ப்ராஃபிட், டெலிவரியில் ப்ராஃபிட், டெலிவரியில் ப்ராஃபிட். என்னடா 6 ரூபா 7 ரூபாலாம் ஒரு பெரிய ப்ராஃபிட்னு சொல்ல, அதை பார்க்காதீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு ஒரு பிகினராக நான் என்ன, இது நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நான் பண்ண விஷயங்கள். ஓகேங்களா, அடுத்து ஒரு இன்ட்ராடே பண்ணுறேன், ஃபெயிலியர். அடுத்து ஒரு இன்ட்ராடே பண்ணுறேன், ஃபெயிலியர். இன்ட்ராடே பண்ணுறேன், ஒரு ஃபெயிலியர். அடுத்தது ஒரு இன்ட்ராடே பண்ணுறேன், ஃபெயிலியர். அடுத்தது ஒரு டெலிவரி பண்ணுறேன், ப்ராஃபிட். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் இன்ட்ராடேலையுமே கொஞ்சம் நான் ஒரு சில இது வந்து நான் ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நான் இல்லைன்னு சொல்லலை அது. ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது, நான் ஃபெயிலியரான பர்சன்டேஜஸ் பார்க்கும்போது, ஒரு பிகினராக எதுவுமே தெரியாமல், ஷேர் மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாமல், ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் நான் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். 1 ரூபா 2 ரூபான்றது அடுத்த விஷயம். ஓகேங்களா, மறுபடியும் நான் சொல்கிறேன், 1 ரூபா 2 ரூபான்றது அடுத்த விஷயம். அதை பற்றி எதுவுமே தெரியாமல் நான் ப்ராஃபிட் எடுத்தேன்றது அடுத்த விஷயம். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றதை நான் அடுத்தடுத்து கற்றுக்கிட்டேன். ஸோ அடுத்தடுத்து கற்றுக்க நான் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் நான் என்ன ப்ராஃபிட் பண்ணேன்றதை சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, 2268 ரூபா. ஓகேங்களா, இதை அப்படியே கேல்குலேட் பண்ணுங்கள். ஒரு நான் கேலண்டர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். கேலண்டர், ஓகேவா, கேலண்டர் எடுத்துக்கிட்டேன். இப்போது கேலண்டரில் பாருங்கள், ஒரு மாதத்தில் எத்தனை நாள் லீவ் வருது. ஸோ மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் வந்து சனி ஞாயிறு 2 நாள் லீவ். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து சாட்டர்டே சண்டே. ஓகேங்களா, இதை மட்டும் ஜஸ்ட்டு நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஒரு 10 நாள் ஆன் ஆவரேஜ் வந்து ஒரு மாதத்தில் ஒரு 10 நாள் லீவு கிடைக்கிது. ஓகேங்களா, அப்போது நம்ம வந்து இப்போ கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நமக்கான ஒர்க்கிங் டேஸ் எத்தனை, மொத்தம் ஒரு மாதத்தில் 30 நாள்னு வச்சுப்போம். ஸோ அதில் வந்து ஒரு 10 நாள் வந்து நமக்கு வந்து போயிடுது. ஒரு 20 நாள் தான் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஓப்பன்லேயே இருக்குது. இந்த 20 நாளில் லாஸ்ட்டு 30 நாளில் 10 நாள் கழிச்சிட்டேன். இப்போ 20 நாள் தான் நான் வந்து ட்ரேடிங் எனக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ லாஸ்ட்டு 30 நாளில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு சொன்னேன், 2268 ரூபா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது அப்படியே போகிறேன், 2268 ரூபா டிவைட் பை 20. இப்போ நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், ஒரு நாளைக்கு 113 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த 113 ரூபா நான் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், எவ்வளோ எடுத்தேன் அப்படின்றதுலாம் அடுத்த விஷயம். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 100 ரூபா நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து நான் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனே, நான் வந்து ஒரு 10,000 ரூபா போட்டிருக்கேன். 10,000 ரூபா போட்டு ஒரு நாளைக்கு 10 ரூபா எடுக்கணும்னு வச்சுப்போம். நான் 1 லட்ச ரூபா போட்டு ஒரு நாளைக்கு 100 ரூபா எடுக்கணும்னு வச்சுப்போம். ஓகேங்களா, அப்போது நான் 1 லட்ச ரூபா போட்டு 100 ரூபா எடுத்துருக்கேன்னா, நீங்கள் 2 லட்ச ரூபா போட்டால் 200 ரூபா எடுக்கலாம், 3 லட்ச ரூபா போட்டால் 300 ரூபா எடுக்கலாம்,
அப்படின்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. அதாவது நான் ஒரு 3 லட்ச ரூபா போட்டே ஆகணும்னு நான் அப்படி சொல்லலை. ஓகேங்களா? இப்போ வந்து நான் எப்படி வந்து இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்டுறேன். ஓகேங்களா? நான் சொல்கிறேன் அந்த ஒரு நாளைக்கு எப்படி சம்பாதிக்கிறது சிஸ்டத்தை காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ என்னென்னா ஷேர் மார்க்கெட்டில் இதோ போயிட்டேன். இது வந்து என்னோடய ப்ராஃபிட். இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் பண்ண ப்ராஃபிட் புக்கிங் இப்போ நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த 5 மாதத்தில் நான் கற்றுக்கிட்டேன் இல்லையா? இப்போ ரீசெண்ட் டேஸில் பாருங்கள் 300 ரூபா, 50 ரூபா, 298 ரூபா. ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள், இன்ட்ராடே பண்ண மறுபடியும் அதில் 540 ரூபா லாஸ்ட், மறுபடியும் இன்ட்ராடே. ஸோ இதெல்லாம் டெலிவரி. ஓகேங்களா? ஸோ இப்போயும் இன்ட்ராடேலையும் கொஞ்சம் நான் ப்ராஃபிட் பண்ண கற்றுக்கிட்டேன், ஆனாலும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ டெலிவரியில் பாருங்கள், டெலிவரியில் 652 ரூபா, டெலிவரியில் 129 ரூபா, இன்ட்ராடே 2 ரூபா தான் எடுக்க முடிஞ்சுது. டெலிவரியில் 500 ரூபா லாஸ் ஆச்சு. இந்த லாஸுக்கு காரணம் இது நான் லாங் டேர்மாக இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லாஸுமே வச்சுக்கோங்க, இந்த லாஸ்லாம் கழித்து தான் அங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? அது விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ டெலிவரிலையும் லாஸ் ஆகியிருக்கேன். இந்த லாஸ் எல்லாம் மைனஸ் பண்ணி தான் என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மேலே காட்டுது. ஓகேங்களா? இதை பாருங்கள், டெலிவரியில் 45 ரூபா, டெலிவரியில் 900 ரூபா, டெலிவரியில் 300 ரூபா. ஓகேங்களா? இன்ட்ராடேயில் 2 ரூபா மைனஸில். ஸோ இப்படி என்னால் ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஓவரால் ப்ராஃபிட் தான் ரீசெண்ட் டேஸில் இந்த 30 நாளில் லீவெலாம் கழித்து 20 நாளில் 2000 எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த 20 நாளில் ஒரு நாளைக்கு ஒரு 150 ரூபா போல் என்னால் சம்பாதிக்கும். ஒரு 60,000 ரூபா வச்சு பண்ண முடியுது. எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் ஈஸியாக, எதுவுமே நீங்கள் குழப்பிக்காமல், பதட்டப்படாமல், உங்களோட டோட்டல் வேல்யூ குறையாமல் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எதுக்கு லாஸ் ஆகிற இன்ட்ராடேவையும் எஃப்என்டோவையும் பண்ணணும்? சார்ஜஸ் அதிகம், எவ்வளோ ட்ராபேக் இருக்காது. ஓகேங்களா? அதை ஏன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது தான் என்னோடய கேள்வி. இப்போ ஒன்றும் இல்லை. ஸோ இது எந்த அளவுக்கு நான் இப்போ பண்ண ஆரம்பிச்சேன்னா, இப்போ லாஸ்ட்டு 7 டேஸ் வைக்கிறேன் பாருங்களேன். இந்த லாஸ்ட்டு 7 டேஸில் 1836 ரூபா. ஓகேங்களா? இந்த லாஸ்ட்டு 7 டேஸில் இது அப்படியே போடுங்க, 1836 ரூபா / 7 போட்டால் கூட உங்களுக்கு 262 ரூபா. கிட்டத்தட்ட 5 மாதத்தில் 7 நாளைக்கு ஒரு வாட்டி 262 ரூபா என்னால் சம்பாதிக்கிற மாதிரி என்னால் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ண முடியுது ஒரு பிகினர் என்னாலேனா. நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் எவ்வளோ லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மொத்த லாஸுமே நான் இதில் ரெக்கவர் பண்ணிட்டேன். இப்போது என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நான் கற்றுக்கிட்டேன், அதான் லாஸ் ஆனேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும், ஓகேங்களா, அது எல்லாத்தையும் இந்த பாருங்கள், 6200 ரூபா, இந்த 41 ரூபா, இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து இதோ சம்பாரிச்சிட்டேன் பாருங்கள். இப்போது நான் லாஸ் பண்ணதை விட கொஞ்சம் அதிகமாகவே சம்பாரிச்சு இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோவில் என்னோடய பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் வந்து 900 ரூபாய் எக்ஸ்ட்ராஸாக போயிட்டுருக்கு. என்னோடய லாஸஸ் எல்லாம் நான் கழிச்சுட்டு, ஓகேங்களா, 900 ரூபாய் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. இன்னும் அடுத்தடுத்த வாரங்களில் வந்து என்னால் வந்து இந்த 900 ரூபான்றதை இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அது இல்லாமல் நான் கிளாஸ் எடுக்கிறேன். கிளாஸ் எடுக்கிறதுல எனக்கு ஒரு காசு வரும். இப்போ நீங்கள் என் வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட கிளாஸ் வரீங்களா, நான் உங்கள்கிட்ட ஒரு சார்ஜஸ் பே பண்ணணும் சொல்லி கேட்பேன். நீங்கள் எனக்கு பே பண்ணுவீங்க, அதுவுமே எனக்கு ப்ராஃபிட் தான். அப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 3000 ரூபாய் நான் சம்பாரிச்சிருக்கேன். அப்போ 3000 ரூபா ப்ளஸ் இந்த 900 ரூபா என்னோடய லாஸ்லாம் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். விட்ட காசை எடுத்துகிட்ட மறுபடியும் என்னோடய லாஸ் போக எனக்கு 900 ரூபா நான் எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சிருக்கேன். அது இல்லாமல் 3000 ரூபா எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுலாம் நான் சம்பாரிச்சிருக்கேன். அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா, 7000 ப்ளஸ் ஒரு 10,000, 3000, 10,000 ரூபா நான் சம்பாரிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் வர போகிறீங்க, உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன், அதுலேயுமே நான் சம்பாதிப்பேன். ஓகேங்களா? அதேமாதிரி இன்னும் அடுத்தடுத்த வர நாட்களில் இதை பாருங்கள். இப்போ எனக்கு இன்னும் அடுத்தது நான் வந்து அதாவது சொல்லுவாங்களே, அறுவடைக்கு அடுத்தது என்னென்னலாம் தயாராகுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோவில் என்னென்னலாம் இருக்கு இதை பாருங்கள். இதை நாளைக்கு நான் விற்றேன்னா, இன்றைக்கி நான் விற்றேன்னா எனக்கு ஒரு 300 ரூபா கிடைக்கும். இதை நான் இன்றைக்கி ஒரு இந்த விற்றேன்னா 228 ரூபா கிடைக்கும். இதை விற்றேன்னா எனக்கு வந்து 150 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? இதை நான் விற்கிறேன்னா, இதை 3 நான் இன்றைக்கே விற்கிறேன்னா ஒரு 150 ரூபா கிடைக்கும், 200 ரூபா கிடைக்கும். ஸோ ரெடியாக இருக்கேன் அடுத்தடுத்தது. ஓகேங்களா? நான் விற்கிறதுக்கு நாளைக்கு எனக்கு வேணும் ஒரு 300 ரூபா அப்படின்னு வேணும்னா நாளைக்கு எனக்கு ஒரு 300 ரூபா வேணால் விற்க முடியும். ஆனால் இதை விட இது இன்னும் அதிகமாக சம்பாதிச்சு தரும்னு எனக்கு தெரியும். அதனால் நான் ஹோல்டில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்போது ஒரு 5 மாதத்தில் மொதல் 2 மாதத்தில் தப்பு பண்ணி கற்றுக்கிட்டு, அடுத்த 3 மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு, கடைசி ஒரு மாதம் நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணி நான் வந்து என்னால் வந்து ஒரு 5000 ரூபா கிட்ட ரெக்கவரி பண்ணி எடுத்து வர முடியுதுன்னா, ஒரு மாதத்துக்கு 5000 ரூபானா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 150 ரூபா. ஓகேங்களா?
இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 60-70,000 முடியுதுன்னா உங்களால் முடியும். ஓகேங்களா? தயவுசெய்து F&O இன்ட்ராடே பண்ணி தோற்று போகாமல் ஃபுல்லாக நாலேஜை வளர்த்துக்க நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் டெலிவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு கமிஷன் அதிகன்றதுனால உங்களுக்கு அதை தான் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். அண்ட் இன்னொரு விஷயம், டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் சம்பாதிக்கணுன்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் வேணுமோ அதுக்கான இன்கம்மை சோர்ஸை உள்ளே கொண்டு வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனே, இப்போ 10,000 ஒரு 3% 300 ஓகேங்களா? ஒரு நாளைக்கு உங்களுக்கு 300 பக்கத்தில் ஒரு 10,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 300 வரணும் இல்லைங்களா? ஸோ அது நடந்திருக்கான்னு மட்டும் பாருங்கள். உதாரணத்துக்கு நான் இதில் 8,477 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு 3% 305 வந்திருக்கு. பட் இது இன்னும் வளரும், அதனால் நான் வச்சுருக்கேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதை நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கோர்ஸாகவே கண்டக்ட் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்தது இப்போ ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து எனக்கு 2.5% தான் வந்திருக்கு, 2% தான் வந்திருக்கு. இது இன்னும் வளரும். மேபி ஒரு 4% வளருதுன்னு வச்சுப்போம். அப்போ எனக்கு ஒரு 400 கிடைக்கும் அன்றைக்கி விற்கும்போது. ஓகேங்களா? இப்படி வீக்லி ஆர் மந்த்லி எனக்கு மந்த் எண்டில் எனக்கு கிடைக்கிறத நான் கன்வெர்ட் பண்ணுவேன் ஸோ ப்ராஃபிட்டில். ஸோ இப்படி நான் பண்ணது தான் இந்த நான் உங்களுக்கு என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நான் காட்டினேன் இல்லையா, இவை இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில். ஓகேங்களா? ஓவராலாக நான் காட்டினேன் இல்லையா, இந்த 7,000 நான் இப்படி தான் சம்பாரித்தேன். 6,000 நான் லாஸ் பண்ணேன், அது அடுத்த விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த 5,200 ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 7,000 இந்த 6,000 இந்த 41 இதெல்லாம் நான் லாஸ் பண்ணது. இதெல்லாம் இப்போ ரெக்கவரி பண்ணியாச்சு. ஏன்னா 7,000 நான் சம்பாதிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ ப்ளஸில் எனக்கு எவ்வளோ போயிட்டுருக்கு, 9,000 போயிட்டுருக்கு. இப்படி தான் நான் சம்பாதிச்சேன். இது நான் ஃபஸ்ட்டு பிகினராக வரும்போது நான் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ சம்பாதிச்சேன்னு உங்களுக்கு காட்டினேன் இல்லையா. கடைசி ஒரு வாரமே பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1,800 கிட்டத்தட்ட 236 ரூபாய் கிட்ட 250 கிட்ட நான் ஒரு நாளைக்கு சம்பாரிச்சு கனெக்ட் பண்ணி. ஓகேங்களா? இதிலே 7 நாளில் இந்த லாஸ்ட் 7 நாள்லேயே சாட்டர்டே சண்டே நான் இன்றைக்கி வீடியோ போடுறது பார்த்தீங்கன்னா மண்டே, தெரியுதுங்களா? மண்டே ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்போது சாட்டர்டே சண்டே லீவு, August 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி லீவு, 3 நாள் அதிலே போயிடுச்சு. அப்போ 4 நாள்லேயே நான் 1,836 ரூபா சம்பாரிச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்படி ஆவரேஜ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்படி பார்க்கும்போது உங்களோட முதல் எங்கேயும் போயிடாது, உங்களுக்கு லாஸ் எதுவும் வராது. நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப கம்மி. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பண்ணலாம், பயம் இல்லாமல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான கோர்ஸ் வேணுன்னா என்னோடய வீடியோவில் இதை பாருங்கள், நம்பர் தெரியுதுல, எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ அச்சீவ் பண்ணணும், எப்படி உங்கள் லாஸ் நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா விட்டுருந்தா கூட பிரச்சனை கிடையாது, உங்களால் ரெக்கவரி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா அழகாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு காட்டிட்டேன். ஒரு மினிமம் அமௌண்ட்டில் எப்படி சம்பாதிக்கலாம் 300 ரூபா அப்படின்றது. ஸோ இது நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் இன்றைக்கி போட்டேன் எனக்கு நாளைக்கே வரணும் 300 ரூபா, இன்றைக்கி போட்டால் இன்றைக்கே வரணும் 300 ரூபான்னு கேட்டிங்கன்னா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நான் என் போர்ட்ஃபோலியோவில் இருக்க இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 10% இருக்குது. ஆனால் அதில் என்னால் 3% தான் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. ஓகேங்களா? இந்த 2.5% இந்த 2.25% பார்த்தீங்கன்னா எனக்கு 2 நாள் ஆச்சு. கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? நம்ம இதோட ஃபாஸ்ட்டாக கூட பண்ண முடியும், ஃப்யூச்சரில் பண்ண முடியும். ஆனால் அதுக்கான ட்ரைனிங் வேணும், அதுக்கான நாலேஜ் வேணும். ஸோ அது நான் கோர்ஸில் உங்களுக்கு தரப்போகிறேன். அதை நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி நான் 5 மாதத்தில் விட இந்த லாஸ்ட் 1 வீக் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இன்னும் ஃபாஸ்ட் ஆகிட்டே இருப்போம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நம்ம ஃபாஸ்ட் ஆகிட்டே இருப்போம். அப்போ பார்க்கும்போது F&Oவோட இன்ட்ராடேவோட நம்மளாலையும் மந்த் எண்டில் பார்க்கும்போது நல்ல ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியும் அப்படின்றது தான் உண்மை. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் F&Oவோ இல்லை இன்ட்ராடேவோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு செகண்ட் இந்த வீடியோவை பற்றி நினச்சி பார்த்துட்டு அப்புறமா பண்ணுங்கள். அண்டு நீங்கள் புதுசாக உள்ளே வரீங்கன்னா உங்கள்கிட்ட F&O பற்றியோ இன்ட்ராடே பற்றியோ யாராவது கதையாக விட்டாங்கன்னா தயவுசெய்து விட்டுருங்க, அந்த பக்கமே போகாதீங்க. நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிங்க. நம்ம சேனலோட குரூப் லிங்க்கும்
டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஜாயின் பண்ணிக்கங்க. கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அது கோர்சஸ் மட்டும்தான் காசு. ஓகேங்களா, மற்றபடி இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணணுன்றதெல்லாம் நான் ஃப்ரீயாகவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒன் ஆன் ஒன் நான் மட்டும் உங்களுக்கு தனியாக நடக்கணும் கிளாஸு அப்படின்னும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஃபீஸு. ஓகேங்களா, நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் இருந்து லேர்ன் பண்ணிக்கிறீங்கும் போது கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இங்கே போனால் வாங்கணும், இங்கே போனால் விற்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் தருவேன். அந்த ஹோம்ஒர்க் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணணும். உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லுவேன், ரெக்கமெண்டேஷன் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைஸ் கிடையாது. ஓகேங்களா, ஓகே. அப்படி பண்ணும்போது நான் எப்படி இம்ப்ரூவ் ஆகி வந்தோனோ அதுமாதிரி நீங்களும் இம்ப்ரூவ் ஆகிடணும். நான் எப்படி என் லாஸை ரெக்கவரி பண்ணணும் அதேமாதிரி நீங்களும் உங்கள் லாஸை ரெக்கவரி பண்ணலாம். தயவுசெய்து ஷேர் மார்க்கெட்டில் யாராவது விட்டவங்க உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா இந்த வீடியோ ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.